ஹே ஆல், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்ம இந்த வீடியோல வரலட்சுமி விரதம் அப்புறம் ஆடி பூரம் இந்த முக்கியமான 2 நாட்கள் அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிறப்பு பிரசாதமா செய்யக்கூடிய 2-in-1 ஸ்வீட் ரெசிபிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது இட்லி பாத்திரத்துல சட்டுன்னு செய்யக்கூடிய ஹெல்தியான ஸ்வீட், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஈரப்பதம் இல்லாத ஒரு சின்ன மிக்சர் ஜார் கப்பில் சின்ன துண்டு சுக்கு அதை தட்டிட்டு சேருங்க. 2 முழு ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக, அதாவது இந்த சைஸ் அளவில் பச்சைக்கல் போகிறோம். இதை ரொம்ப ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த பவுடர் அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணீரில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நான் எடுத்துருக்கக்கூடிய பருப்போட அளவு 200 கிராம். இப்போது ஊறி இருக்கிற இந்த பருப்பில் உள்ள தண்ணீரை முதல்ல ஒட்ட வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது இந்த பருப்பை நம்ம அரைச்சிக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய பருப்பு அதிகமான குவான்டிட்டியில இருக்கிற பட்சத்துல கிரைண்டர்ல போட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க. கம்மியா இது போல 1 கப்பு அளவுல செய்தீங்கன்னா மிக்சர் ஜார் கப்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமா செய்யறதுனால மிக்சியில தாங்க அரைச்சிட்டு இப்ப வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிறேன். அரைக்கிற பதம் பாத்தீங்கன்னா தண்ணீரை அதிகமா சேர்க்காம லைட்டா தெளிச்சு இட்லிக்கு கிரைண்டர்ல உளுத்த மாவு ஆட்டுவோம்ல அந்த மாதிரி பதத்துல நல்லா கெட்டியா அரைச்சுக்கணும். இப்படி மாவு எடுத்து முண்டு விட்டோம்னா தொரன்னு ஒழுகக்கூடாது. இது போல நல்ல சாஃப்டா மெதுன்னு இருக்கணும். இப்ப இது மாதிரி அரைச்ச இந்த விழுதுல இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இது போல அரைச்சதுக்கு அப்புறமா கூட உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா வீட்டில் இருக்கக்கூடிய இது போல பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் இருந்தா எடுத்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த பிளேட் முழுசா பூசி விட்டுருங்க. நெய்க்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயிலும் தாராளமா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிளேட்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த மாவு முழுசையுமே சேர்த்துட்டு நல்ல மேல அழகா டேப் பண்ணி விடுங்க. நீங்க இதே போல ஒரே பிளேட்லயும் எல்லா மாவையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி தட்டுல உள்ள குழிகள்ல எண்ணெய் தடவிட்டு இத இட்லி போலவும் ஊத்திட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ இத இட்லி பாத்திரத்துல தண்ணீரை கொதிக்க வச்சுட்டு இப்போ மாவு சேர்த்து இந்த பிளேட்டை உள்ள வச்சு மூடி வச்சு ஃபுல் ஃப்ளேம்ல 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டா 10 நிமிடங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது போல ஒரு ஷார்ப்பான கத்தியால குத்தி விட்டு எடுத்து பாருங்க. கத்தியில பிசுன்னு மாவு ஒட்டாம வெந்து வரணும். இதே மாதிரி இப்போ இந்த பிளேட் எடுத்து ஃபேன் காத்துக்கும் கீழே வச்சிடலாம். இது நல்ல சூடா இருக்கும். இது முழுமையா சூடெல்லாம் குறைஞ்சி கம்ப்ளீட்டா நல்லா ஜில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா சுத்தி நல்லா கத்தியால கீறி விட்டுட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. நான் சின்னதா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கிறேன். அக்யூரேட்டான ஷேப்புக்கு தான் கட் பண்ணணுன்றது இல்லை, அன்இவனா கூட கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண பீசஸை ஒன்னா பிளேட்ல இருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ இதுல ஒரு பீஸை எடுத்து அழுத்தி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மெதுன்னு பஞ்சு போல அப்படியே சாஃப்டா இருக்கும் பாருங்க. வீடியோல உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுதா? இப்போ பிளேட்ல இருக்கிற எல்லா பீசஸையுமே வெளியில எடுத்துடலாம். எடுத்த இந்த பீசஸ் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம விரல்களாலேயே இது மாதிரி சின்ன பீசஸா பிச்சு போட்டு இந்த பிளேட்லயே போட்டுக்கோங்க. ரொம்ப குட்டியா சின்னதாவோ பிச்சு போட்டுட்டு இருக்காதீங்க. அப்படியே பெருசு சின்னதுமாவே இதே மாதிரியே பிச்சு போட்டுருங்க. நீங்க பிளேட் இல்லாம இட்லி தட்டுல இட்லி போல வேக வச்சு எடுத்தாலும் இதே ப்ராசஸ் தான். இப்போ இந்த மாதிரி பிச்சு போட்ட பீசஸ் எல்லாத்தையுமே ஈரப்பதம் இல்லாத ஒரு மிக்சர் ஜார் கப்ல கொஞ்சம் பேட்சா சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம பல்ஸ் மோட்ல 2 சுத்து விட்டு இந்த மாதிரி உதுத்த மாதிரி நல்ல உதிரியா சாஃப்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதோட டெக்ஸ்சரை காட்டுறேன் பாருங்க. இட்லி உப்புமாவுக்கு இட்லியை உதுத்து விடுவோம்ல அந்த மாதிரி இது போல நல்ல உதிரியா இருக்கணும். கையால உதுத்து பசைறதை விட இந்த மாதிரி மிக்சர் ஜார்ல போட்டு செய்யறது ரொம்ப ஈஸி. சோ நீங்களும் இதே மாதிரியே செய்யுங்க. சரி, இப்போ பாக்கி மீதமா இருந்த எல்லா பீசஸையுமே இதே போல நல்லா திருகின மாதிரி உதுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா கடாயில நீங்க எந்த கப்பால பாசிப்பருப்பை அளந்தீங்களோ அந்த கப்பாலையே நல்ல கோபுரமா பொடித்த வெல்லத்தை அலர்ந்து இதுல சேர்த்துக்கோங்க. கூடவே அதே கப்பால 1/4 கப்புக்கு குறைவா இந்த வெல்லத்துல தண்ணீர் சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்போ இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு லைட்டா ஒரு பிசுப்பா தேன் போல இந்த மாதிரியான பதத்துல வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வெல்லம் கரைசல் தண்ணியை வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து உரமா வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே 3 டேபிள் ஸ்பூன்
நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகி நல்லா சூடானதுக்கும் அப்புறமா இதில் நம்ம ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக உடைச்ச முந்திரியும் ஒரு 4-5 முழு முந்திரியும் மட்டும் தாங்க சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பமான ட்ரை நட்ஸ் எதுவாக இருந்தாலும் இதில் சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக வறுபட்டதுக்கு அப்புறமா உதிர்த்து வச்சிருக்க பாசி பருப்பை இது கூட சேர்த்துட்டு இது கூடவே இப்போ கரைச்சி வச்சிருந்த வெல்லம் தண்ணி கரைசலையுமே இது போல நல்லா தூசு மண்ணு இல்லாம வடிச்சிட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் கரைசல் தண்ணி சேர்க்கும் போது அது ரொம்ப கொதிக்க சூடா இருக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க. ஆறி இருந்தாலும் பரவாயில்ல. இதுல சேர்த்துட்டு நல்லா இது போல ஈவனா நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததா நீங்க எந்த கப்பால பாசி பருப்பு வெல்லம்லாம் அளந்தீங்களோ அதே கப்பாலேயே 1/2 கப்பு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பொடிச்சு வச்சிருந்தோம்ல சுக்கு, ஏலக்காய், சர்க்கரை, பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச இந்த பொடியை இப்போ இதில் சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவை கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஈவனாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நல்லா உதிரியாக மெத்துன்னு மணக்க சாஃப்டாக நல்ல சுவையான புரோட்டீன் ரிச்சான பாசிப்பருப்பு புட்டு ரெடி. இதை நம்ம ஆடி பூரம் அன்னைக்கு அம்மனுக்கு நெய்வேத்தியமாக கண்டிப்பாக செஞ்சு வழிபடுவோம். நீங்க செய்யக்கூடிய புட்டை அரிசி மாவு இல்லாம இப்படி பாசி பருப்புல நல்ல சாஃப்டா சத்தா செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் அன்னைக்கு தாயாருக்கு பாசி பருப்புல செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பிரசாதத்தை அன்னைக்கு நம்ம நெய்வேத்தியமா செய்து படைப்போம். சோ நீங்க வரலட்சுமி விரதம் அன்னைக்கு இது போல பாசி பருப்பு புட்டாகவும் நெய்வேத்தியம் பண்ணலாம். இன்னொரு மெத்தடா பாத்தீங்கன்னா இதே புட்டையே கையால அப்படியே உருட்டி லட்டு மாதிரியும் மாத்திடலாம். இதை லட்டுவா பிடிக்கும் போது இதுல எக்ஸ்ட்ராவா நீங்க நெய் சேர்க்கவே வேண்டாம். இதுல இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட்டே போதும். லட்டுக்கள் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமா வரும். ஸோ ஒரே ரெசிபியில புட்டு லட்டு ரெண்டுமே செய்யலாங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.